ஓகே. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த செஷனுக்கு நான் எல்லோரையும் வந்து வெல்கம் பண்ணிக் கொள்கிறேன். நான் வந்து கஸ்மின் அபெக்ஸரால வந்து பிளாட்டினம் டைட்டில வேக் பண்ணி கொண்டு வர ஒரு லீடர். இன்றைக்கு நாம வந்து பார்க்க போற டாபிக் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம், அதற்கான சொல்யூஷன். அப்படி என்ன பொடுகு என்றால் என்ன? பொடுகு வந்து வாரத்துக்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், இந்த பொடுகு பிரச்சனைக்கு வந்து நம்மட அபெக்ஸோரால வந்து என்ன தீர்வு இருக்கு? இதுகளைத்தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த செஷன்ல வந்து பார்க்க போறோம். சரியா? எல்லோருக்கும் வந்து தன்னோட ஹேர் வந்து அழகா இருக்கணும். அதே மாதிரி நீளமா, ஆரோக்கியமா இருக்கணும்ன்ட்டு எல்லோருக்கும் விருப்பம்ல. நம்மட உடல் ஆரோக்கியம் போலவே நம்மட முடி ஆரோக்கியம் வந்து முக்கியம். நம்மட உடலை நாம் எவ்வளவுக்கு வந்து ஆரோக்கியமா வந்து வைத்திருக்கோமோ அதே போல நம்மட முடியையும் நாம வந்து ஆரோக்கியமா வந்து பராமரிக்கணும்ல. அந்த வகையில நலமான முடி நலமான உடலின் அடையாளம் என்று நாம சொல்லலாம். ஓகே, நாம இன்றைக்கு செஷனுக்குள்ள போவோம். ஓகே, பொடுகு என்றால் என்னத்த கொஞ்சம் ஷார்ட்டா பார்ப்போம். சரியா? பொடுகு என்று நாம் இப்ப வந்து சொல்றது நம்மட தலையில் மேல் இருக்கிற நம்மட தலையில தோல் மேல் இருக்கிற இறந்த தோள்கள் அப்படின்ற அந்த செல்கள் வந்து அதிகமாக உதிர்ந்து வெள்ளை மற்றும் மஞ்ச நிற துகள்களாக வந்து அது தோன்றும். இந்த ஒரு நிலையைத்தான் நாம வந்து பொடுகு என்று சொல்றோம். சரியா? இது வந்து பொதுவா வந்து முட்டி வேர்களை வந்து அதிகமா வந்து உருவாகும். அதையும் தாண்டி ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பொதுவான நிலைதான் இந்த பொடுகு பிரச்சனை. ஓகே, சாரி. அடுத்தது வந்து நாம வந்து பார்க்க போறோம் இந்த பொடுகு வந்து ஏற்படுவதற்கான காரணங்கள். முக்கியமான காரணங்கள்னு பார்க்க போக்கல ஒன்று வந்து தலையின் வந்து உலர்தோல் அப்படின்னு நம்மட தலையில வந்து இயற்கையாகவே சிறிதளவு ஈரப்பதனும் அடுத்தது வந்து எண்ணெய் வந்து இருக்குது. அது வந்து இப்ப குறையும் போதுதான் தோல்ல வந்து அந்த உலர் தன்மை வந்து ஏற்படுது. இதால வந்து அந்த சிறு சிறு வெள்ளை துகள்களா வந்து உதிர ஆரம்பிக்கும். இது வந்து அந்த பொடுகு வந்து ஏற்பட ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. சரியா? இதுவேன் வந்து இப்ப ஏற்படுன்னு சொல்ல போக்குல நம்ம வந்து இப்ப அடிக்கடி வந்து நம்மட ஹேர்க்கு வந்து அந்த ஹெட்டியான சம்பதுகள் வந்து பயன்படுத்துறோம் தானே, அதால வந்து இதுகள் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அது வந்து இப்ப என்னன்னு சொல்ற சூடான நீர்ல வந்து முடிய வந்து கழுவுறத்தாலையும் நம்மட அந்த முடியிற தோல் வந்து அந்த உலர்தன்மையா வந்து இருக்கும். அது வந்து குளிர்காலங்களையும் வந்து இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து தலைக்கு நாம வந்து எண்ணெய் போடாம விடுறது, அதாலயும் வந்து நம்மட தோல் வந்து அந்த உலர்தன்மையா வந்து இருக்கும். சரியா? அது 2வது காரணங்கள்னு பார்க்க போக்குல அதிகமா வந்து எண்ணெய் சுரப்பு தன்மை. இதால வந்து இந்த பொடுகு பிரச்சனை வந்து ஏற்படுவது முக்கியமான காரணங்க இருக்கு. அப்படின்னா இப்ப தலையின் தோல்ல வந்து இயற்கையாகவே நம்மட எண்ணெய் அந்த சுரக்கிற தன்மை ஒன்று இருக்கு. அந்த எண்ணெய் தான் நம்மட தலைமுடிய வந்து ஒரு பாதுகாப்பாக வந்து வச்சிருக்குது. ஆனால் அந்த அதிகமாக அந்த எண்ணெய் வந்து சுரக்கும் போதுதான் நம்மட தலையில வந்து அழுக்கு, தூசி மற்றும் இறந்த செல்கள் வந்து அந்த ஒட்டிக்கொண்டு அது வந்து பொதுவாக வந்து உருவாகுது. அது இதால வந்து அதிக எண்ணெய் சுரக்கிற ஒரு தன்மையும் பொடுகு பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது ஏன் வருதுன்னு பார்க்க போக்கல இது வந்து ஒரு ஹோர்மோன் மாற்றங்களாலே வந்து ஏற்படுது. அது வந்து தலைமுடிய நாம வந்து அந்த ஒழுங்கான பராமரிப்பு இல்லாம அந்த அடிக்கடி வந்து அந்த என்னன்னு சொல்றா ஒழுங்கான பராமரிப்பு இல்லாம இது வந்து ஏற்படும். அது வந்து அதிகமான எண்ணெய் சாப்பாடு சாப்பிடுவதாலையும், அது வந்து மன அழுத்தம் அதாலையும் வந்து ஏற்படும். அடுத்து வந்து நம்ம வந்து யூஸ் பண்ற ஹேர்க்கு வந்து யூஸ் பண்ற அந்த அதிகமா வந்து கெமிக்கலான ப்ராடக்ட்ஸ் இருக்கு தானே, அதாலையும் வந்து அதிகமா எண்ணெய் சுரக்கிற தன்மை ஏற்படுது. சரியா? அது வந்து 3வதுன்னு பார்க்க போக்கல பூஞ்சை தொற்றாலையும் பொடுகு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பார்க்க போக்குல இப்ப தலையில வந்து இயற்கையாகவே சில நுண்ணுயிர்கள் வந்து வாழுது. அது வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு
அது வந்து இப்ப சாதாரண பாதிப்பா வந்து இருக்காது. ஆனா வந்து சில காரணங்கள்ல இது வந்து அதிகமாக அந்த நுண்ணுயிர்கள் வந்து வளரும்போது தலையில வந்து அந்த எரிப்பு, அரிச்சல் இந்த மாதிரி ஏற்படும். இதால வந்து பொடுகு வந்து ஏற்படுவதற்கும் ஒரு முக்கியமா காரணமா இருக்குது. இது ஏன் வந்து ஏற்படுதுன்னு பார்க்க போக்குல, இதுவும் வந்து தலையில வந்து அதிகமா வந்து எண்ணெய் வைக்கிறது. மேலதிகமா வந்து நம்ம தலைக்கு வந்து எண்ணெய் அப்ளை பண்ணும்போதும், இந்த நுண்ணுயிர்கள் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாரி அடிக்கடி வந்து தலைமுடிய வந்து ஒழுங்கா வந்து சுத்தம் செய்யாததாலயும் ஏற்படும். அதையும் தாண்டி இதுவும் வந்து ஹோர்மோன் மாற்றங்களால ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சரியா? அதது வந்து அதிகமா வந்து நம்மோட தலை வந்து வேர்க்கிறதாலயும், அந்த நுண்ணுயிர்கள் வந்து வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதாலயும் வந்து பொடுகு பிரச்சனை வந்து ஏற்படும். சரி, அடுத்தது வந்து 4வது நாம வந்து பார்க்க போகல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரியான முறையில நம்மோட தலைமுடிய வந்து கழுவாம விடுறது. அப்படின்றப்ப தலை வந்து நேரம் தவறாமல் நம்ம சுத்தம் செய்யாம அத விட்ட போக்குல, அதுல வந்து இப்ப எண்ணெய், தூசி, வியர்வை, அந்த இறந்த செல்கள் வந்து சேர்ந்து குவியும் தானே! அது வந்து அந்த பொடுகாக வந்து உருவாவதற்கும் ஒரு முக்கியமான காரணங்கா இருக்கும். இதுவும் வந்து உருவாவதற்கு காரணங்கள்னு பார்க்க போக்குல, அதிகமா வந்து தலையில எண்ணெய் தேங்கியிருக்கிற அதே மாரி இந்த தூசி, அழுக்கள் வந்து ஒட்டிக்கொள்றது. அது வந்து இறந்த தோல் செல்கள் வந்து நீங்காம அப்படியே நம்மோட தலையில வந்து இருக்கிறது. இதன் காரணமா வந்து அந்த பொடுகு வரப்போக்குல நல்ல அந்த அரிப்பு தன்மை எப்பயும் வந்து சொரிஞ்சு கொண்டிருக்கும் தானே! இதால வந்து இந்த பொடுகு வந்து இந்த நம்ம அடிக்கடி வந்து நம்மோட தலைமுடிய வந்து ஒழுங்கா வந்து கழுவாம விடுவதாலயும், இந்த பொடுகு பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கும் ஒரு காரணமா இருக்கு. அது வந்து 5வது காரணம் என்று சொல்ல போகல, நாம வந்து நம்மட முடிக்கு வந்து யூஸ் பண்ற ஷாம்பூ, ஹேர் ப்ராடக்ட்ஸ் இதால வந்துன்னு சொல்ல போக்குல, இப்ப எல்லோருக்கும் வந்து எல்லா ஷாம்பூகளும் வந்து பொருந்தாதுல்ல. இப்ப பொருந்தாத ஷாம்பு அதுகள நாம வந்து அந்த கெமிக்கல் உள்ள ப்ராடக்ட்ஸ் அந்த ஷாம்பு அதுகள வந்து யூஸ் பண்ணும்போது, இந்த பொடுகு பிரச்சனை உருவாறதுக்கும் அதுவும் வந்து ஒரு முக்கியமான காரணங்களா இருக்குது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கெட்டியான சம்பதுகள வந்து நம்ம பயன்படுத்திக் கொள்ற. அதுல வந்து அந்த முடிக்கு வந்து ஸ்ப்ரே இதுகள் வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்துறதால, அத வந்து ஒழுங்கான முறையில வந்து கழுவாம விடுறதாலயும் இந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. சரியா? ஓகே. அடுத்தது ஒரு முக்கியமான காரணம் மன அழுத்தம். மன அழுத்தம் காரணமாகவும் இந்த பொடுகு பிரச்சனை ஏற்படுது. மன அழுத்தம் அதிகமாக இருந்தா, உடல்ல வந்து நம்மோட ஹோர்மோன் மாற்றங்கள் வந்து ஏற்படுது. இதால வந்து நம்மோட தலையில் எண்ணெய் அதிகமா வந்து அ சுரக்கிற தன்மை வந்து அதிகரிக்கலாம். இதால வந்து இந்த தோல் வந்து நம்மோட தலையில இருக்கிற தோல் அது வந்து அரிப்பு ஏற்படும். இதால வந்து அந்த பூஞ்சை வேகமாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதால வந்து மன அழுத்தமும் ஒரு காரணமா இருக்குது இந்த பொடுகு பிரச்சனைக்கு. சரியா? அதே மாதிரி மன அழுத்தத்த வந்து நாம குறைக்கிறதால, நல்ல உறக்கம் அப்படின்னா நல்ல தூக்கத்தை நாம வந்து பேணக்கூடியவாறு இருக்கு. அது வந்து கடைசா நாம வந்து பார்க்க போக்கல, ஆ சரியான உணவு பழக்கவழக்கம் இல்லாம. அப்படின்னா தலைக்கு வந்து ஆரோக்கியமான உடல் ஊட்டச்சத்துக்கள் வந்து நேரடியா வந்து தொடர்பு கொள்ளுதுல. எக்ஸாம்பிள் பார்க்கல விட்டமின் பி, அடுத்தது வந்து நாகம், இரும்பு, ஒமேகா 3 இதுகள் வந்து அந்த சத்துக்கள் வந்து குறையும் போது பொடுகு பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து இன்னும் மேலதிகமா சொல்ல போக்கல சில தோல் நோய்கள். இப்ப பொடுகு சில நேரங்களில் வந்து சாதாரண காரணங்களில வந்து ஏற்படுது. நான் இப்ப ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அதையும் தாண்டி இப்ப தோல் பிரச்சனைன்னு சொல்ல போக்கல, சொரியாசிஸ், அடுத்தது வந்து எக்ஸிமா இந்த நோய் மூலமாகவும் பொடுகு பிரச்சனை வந்து ஏற்படுறதுக்கும் ஒரு முக்கியமா காரணமா இருக்கு இந்த தோல் நோய் பிரச்சனைகள். ஓகே. அடுத்தது நம்ம வந்து பாக்கம், இந்த பொடுகு வந்து ஆ ஏற்படுறதுக்கான அதுக்கான அறிகுறிகள். பொடுகின் வந்து முக்கிய அறிகுறிகள்ன்னு நாம வந்து பாக்க போகல, ஒன்று வந்து நம்மட தோல் செதில்கள். அப்படின்னா, நம்மட உச்சந்தலையில, அடுத்தது வந்து புருவங்கள்ல, காதுகளின் பின்புறம், இந்த ஃபோட்டோல உங்களுக்கு பார்த்துக் கொள்ள இயலும். அதே மாதிரி கண்ணிமைகள்ல அந்த வெள்ளை சாம்பல் அல்லது மஞ்ச நிறத்திலான சிறிய தோல் செதில்கள் வந்து உருவாகும். இது வந்து ஒரு பொடுவுக்கான ஒரு அறிகுறியாக நாம வந்து இனம் காணலாம். சரி, அடுத்தது வந்து இன்னொரு அறிகுறின்னு பார்க்க போகல அரிப்பு.
அப்படின்னா தொடர்ச்சியா வந்து நம்மட தலை வந்து கடுமையா வந்து ஒரு அரிப்பு தன்மை எப்பயும் தலை வந்து சொரிஞ்சு கொண்டே இருக்கும். இதால வந்து பொடுகு இருக்கிறத நம்ம வந்து இனம் காணலாம். அது வந்து செதில் திட்டுக்கள் மூலம் அப்படின்னா நம்மட இப்ப தலை சருமத்துல வந்து தடித்த திட்டுக்கள். ஆ அப்படி என்னன்னு சொல்ல போக்கல அப்படி அது வந்து அந்த தடித்த திட்டுக்கள் வாரத்தால சில நேரம் அது வந்து சிவந்த மாதிரி இருக்கும். அது வந்து வாரத்துக்கு ரீசன் வந்து அந்த பொடுகு பிரச்சனை இருக்கிறதால வருமென்று நாம வந்து இனம் காணலாம். அது வந்து நம்மட தலை வந்து எண்ணெய் பசை மாதிரி இருக்கிற தலையில வந்து அந்த அந்த வறட்சி தன்மை வந்து இருக்கும்போது அதிகமா வந்து எண்ணெய் பசை தன்மை வந்து காணப்படும். அப்ப இதால வந்து பொடுகு பிரச்சனை இருக்குன்னு நம்ம வந்து இனம் காணலாம். அடுத்து வந்து முக்கியமானதொன்று முடி வந்து கொட்டுப்படுற முடி வந்து உதிர்வு தன்மை அப்படின்னா பொடுகு பிரச்சனை இருக்க போக்குல கடுமையா வந்து முடி உதிர்வு பிரச்சனை வந்து பொதுவா எல்லோருக்கும் இருக்கும்ல அந்த பொடுகு பிரச்சனை இருக்கிற இதால வந்து பொடுகு பிரச்சனை இருக்கு இது வந்து முக்கியமான அறிகுறிகளா நாம வந்து பார்க்கலாம். ஓகே. அடுத்தது முக்கியமானது ஒண்ணு, இந்த பொடுகு வந்து 2 வகையா நாம வந்து பிரிக்கலாம். அப்படின்னு சொல்ல போக்குல ஒன்று வந்து ஆ உலர் பொடுகு, அடுத்தது வந்து ஆயிலி. இப்போ உலர் பொடுகு என்று சொல்ல போக்கல நம்மட தலையின் மேல் வந்து அந்த சிறிய வெள்ளை துகள்களாக உதிர்வதைத்தான் நம்ம இந்த இடத்துல வந்து உலர் பொடுகு என்று சொல்லலாம். அதற்கான அறிகுறி என்னன்னு பார்க்க போக்கல தலை நம்மட சருமம் வந்து எப்படியும் வந்து உலர்ந்து தான் காணப்படும். அதே மாதிரி இப்ப சிறிய வெள்ளை துகள்களாக எப்போ பார்த்தாலும் உதிர்ந்து கொண்டே இருக்கும். அது வந்து அதிகமா வந்து அரிப்புத்தன்மை இருக்கும். இது வந்து அதிகமா வந்து இந்த உலர் பொடுகு வந்து அதிகமா குளிர்காலங்கள்ல வந்து ஆ ஓ! ஏற்படக்கூடியவரா இருக்கும். இதுக்கு காரணங்கள் நம்ம பார்க்க போகல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தலைய வந்து ஒழுங்கான முறையில வந்து கழுவாம இருக்கிறது. அடுத்தது வந்து குறைந்த எண்ணெய் வந்து நம்மட தலையில வந்து சுரக்கிறதால. இத வந்து நாம வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்ல போக்கல, 1 வாரத்துக்கு 2 அல்லது 3 முறை சரி நம்மட தலைய வந்து அந்த கழுவி ஒழுங்கான முறையில வந்து பராமரிக்கணும். அதையும் தாண்டி நம்மட தலைக்கு ஏற்ற மாதிரி கெமிக்கல் சம்பதுகள் வந்து யூஸ் பண்ணாம நேச்சுரல் இதுகள வந்து யூஸ் பண்ண போக்கல நம்மோட முடி இந்த பொடுகு பிரச்சனையிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து வந்து 2வதுன்னு சொல்ல போக்கல எண்ணெய் பொடுகு அப்படின்னு சொல்ல போக்கல நம்மோட தலை மேல வந்து அதிகமா வந்து எண்ணெய் சேர்ந்து மஞ்ச நிற துவல்களாக இந்த போட்டோல உங்களுக்கு பார்க்கையில மஞ்ச நிற துவல்களாக ஒட்டிய துகள்களாக எப்பயும் வந்து இருந்து கொண்டிருக்கும். அதென்று சொல்ல போகல் அது வந்து எண்ணெய் பொடுகு என்று சொல்லலாம். இதற்கான அறிகுறின்னு சொல்ல போகலே தலை சருமம் வந்து எப்போது நமக்கு ஒரு எண்ணெய் நிறைந்த ஒரு தன்மையாக இருக்கும். அதே மாரி அந்த மஞ்சள் நிற அந்த ஒட்டிகள் வந்து துகள்களாக எப்பவும் வந்து ஒட்டிக் கொண்டிருக்கும். தலையில வந்து சிவப்பு மட்டும் அரிப்பு ஏற்படுறதால நாம அத வந்து சொரியும் போது சில நேரங்கள்ல வந்து அதால வந்து ரத்தம் வாரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இத வந்து சொல்ல போக்கல எண்ணெய் பொடுகு என்று நாம வந்து சொல்லலாம். சரியா? இதுக்கு காரணம் என்று சொல்ல போக்கள் அதிகமா வந்து நம்மட தலையில வந்து எண்ணெய் உற்பத்தி அதிகமா வந்து சுரக்கிறதால. அது வந்து பூஞ்சை தொற்று வந்து அதிகரிக்கிறதாலயும் இந்த பொடுகு தொல்லை வந்து ஏற்படும். ஓகே சாரி. அதே மாரி நான் சொன்ன மாரி பூஞ்சை தொற்றுக்களாலயும் இந்த எண்ணெய் பொடுகு வந்து ஏற்படுறதுக்கும் ஒரு காரணமா இருக்கும். இதே வந்து பொதுவா நம்ம தடுக்கிற வழிமுறைன்னு பார்க்க போகல, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கெமிக்கல் சம்பு இல்லாம, நம்மட தலைக்கு வந்து செட் ஆகக்கூடிய நேச்சுரலான ப்ரொடக்ட்ஸ் அதுகள் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வரணும். தலைய வந்து ஒழுங்கான முறையில நம்ம வந்து பராமரிக்கணும். அதிகமா வந்து அந்த எண்ணெய் சாப்பாடு அதுகள் வந்து சாப்பிடுறத வந்து குறைச்சு கொள்ளணும். அடுத்தது வந்து மன அழுத்தம் இருக்கு தானே, அதுகளையும் குறைச்சு கொள்றதாலயும் இந்த எண்ணெய் பொடுகுல இருந்து நாம விடுதலை வந்து பெறலாம். சரியா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப உதாரணம்னு சொல்ல போக்கல, இப்ப எண்ணெய் பொடுகுக்குன்னு சொல்ல போக நம்மட உச்ச தலையில வந்து மஞ்ச நிற செதிகள் மட்டும் எண்ணெய் பசை வந்து எப்போதும் வந்து சொரிஞ்சு கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி ஆ உலர் பொடுகுன்னு சொல்ல போக்கல, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாம ஒரு கருப்பு நிற ஆடை வந்து அணிஞ்சு கொண்டிருக்கும் போது, நம்மோட தோள்பட்டையில வந்து அந்த வெள்ளை நிற பொடிகள் வந்து அதிகமா வந்து கொட்டும். இந்த இமேஜ்ல வந்து உங்களுக்கு பார்த்துக்கோல. இந்த மாதிரி இருக்க போக்கல, அது வந்து வறண்ட பொடுகு என்று நாம வந்து இனங்காண்டு கொள்ளலாம். சரியா?
ஓகே. இப்ப நாம வந்து பார்க்க போறது நம்மட அபெக்ஸோரால வந்து இந்த பொடுகு பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு இருக்குண்டு. ஆல்ரெடி இதுல வேக் பண்ணி கொண்டு வர லீடர்ஸ் மார் எல்லோருக்கும் தெரியும். மெயின் வந்து ரிஷி ஒயில். அது வந்து ஷீவக்க ஷம்பு. இப்ப பொடுகுன்னு சொல்ல போக்கல இப்ப குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பொடுகு தொல்லை என்பது மிகப்பெரிய தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயமாக உள்ளது. பொடுகு தொல்லை இருப்பவர்கள் முதலில் அதற்கான காரணங்களை கண்டறிந்து அதை களைவது மிகவும் வந்து அவசியம். இல்லையெனில் அவை முடி வளர்ச்சி ஆரோக்கியத்தை தாமதப்படுத்தி விடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அதற்கான அறிகுறிகள், அதற்கான காரணங்கள்லாம் உங்களுக்கு கிளியரா வந்து விளங்கியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப அபெக்சோரால வந்து தீர்வுன்னு சொல்ல போக்குல ரிஷி ஆயில், அடுத்தது வந்து ஷீவக்கா ஷம்பு. இப்ப ரிஷி ஆயில் எடுத்துக்கொண்டா பொதுவா எல்லோருக்கும் தெரியும். நம்மட அபெக்சோரால இருக்கிற ரிஷி ஆயில் வந்து 40க்கு மேற்பட்ட ஒரு நன்மையில கொண்ட ஒரு ஆயிலா. அதுல வந்து இந்த பொடுகு பிரச்சனைக்கும் இந்த ரிஷி ஆயில் வந்து ஒரு தீர்வாக அமைஞ்சிருக்குது. ரிஷி ஆயில் எடுத்துக்கொண்டாலும் சுத்தமான தேங்காய் எண்ணெய், அடுத்தது வந்து கனோடமா, அது வந்து நட்கிராஸ் பவுடர், இதுகள் வந்து எட் பண்ணி தயாரிக்கப்பட்டதா நம்மட அபெக்சோராட ரிஷி ஆயில்ரா. இந்த ரிஷி ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்மட டீமால வந்து ஃபீட்பேக் கொஞ்சம் பார்ப்போம். சரியா? பொடுகு தொல்லைக்கு. ஓகே. இந்த ஃபீட்பேக் உங்களுக்கு வந்து பார்க்கையிலும் இது வந்து ரிஷி ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி பொடுகு பிரச்சனைக்கு வந்து ஓகே ஆயிருக்கு. ஓ! இதுவும் வந்து ரிஷி ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1 மந்த் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப சிலவங்களுக்கு வந்து 3 டேஸ்ல ரிசல்ட்ஸ் காட்டும். சிலவங்களுக்கு 1 வீக், சிலவங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு மேலயும் அந்த ரிசல்ட்ஸ் காட்டும்ல. அவங்களோட இத பொறுத்து. அப்ப இந்த இடத்துல வந்து நாம வந்து எந்த இது யூஸ் பண்றேன்றாலும், என்ன பிரச்சனைக்கு என்றாலும், தொடர்ச்சியா நாம வந்து விடாம யூஸ் பண்ணி கொண்டு வர போக்குல தான் ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்றை நாம வந்து எதிர்பார்க்க இயலும்ல. அதே மாரி இந்த பொடுகு தொல்லைக்கு வந்து நாம வந்து ரிஷி ஆயில வந்து தொடர்ச்சியா வந்து யூஸ் பண்ணி கொண்டு வர போக்களையும், அதற்கான ஒரு ரிசல்ட்ஸ நம்மளால வந்து பார்க்க இயலும். இதுவும் வந்து ரிஷி ஆயில் மட்டும் யூஸ் பண்ணின ஒரு ஃபீட்பேக். ஒன்றுதான் இந்த ஷீவக்கா. அதால வந்து தயாரிக்கப்பட்டதான் நம்மட அபெக்ஸோரா இருக்கிற இந்த ஷீவக்கா ஷாம்பு. இந்த ஷீவக்கா ஷாம்பு வந்து பொடுகு பிரச்சனைக்கும் ஒரு பெஸ்டான ஆன்சர் தரக்கூடிய ஒன்றுதான். ஷீவக்கா ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணி வந்த ஃபீட்பேக் தான் இப்ப நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது. இந்த ஃபீட்பேக்லயும் சொல்றாங்க 1 வீக்கா ஷீவக்கா ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி கொண்டு வந்ததால அவங்கட அந்த பொடுகு பிரச்சனை வந்து ஓகே ஆயிருக்கு. இது வந்து பொடுகையும் தாண்டி அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்காம். அதையும் தாண்டி பேன் பிரச்சனை இதுகளும் வந்து இந்த ஷீவக்கா ஷம்பால வந்து ஓகே ஆயிருக்கு. பொடுகு பிரச்சனை வந்து ஓகே ஆகாமலும் இருக்கும். அப்ப நாம வந்து அவங்களோட வந்து ரிஷி ஆயிலோட வந்து ஷீவகஷம் 2 மந்த் எடுத்து யூஸ் பண்ண போக்கல ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸை வந்து பொடுகு பிரச்சனைக்கு நாம வந்து இனம் காண இயலும். அந்த அடிப்படையில இந்த ஃபீட்பேக்கும் அப்படித்தான். ரிஷி ஆயிலும் ஷீவகா ஷம்பும் 2 மந்த் யூஸ் பண்ணி ஒரு முடியும் வந்து வளர்ந்திருக்கு. ஷீவக்கா ஷாம்பும் ரிஷி ஆயிலும் வந்து யூஸ் பண்ணி கொண்டு வந்ததால.
ஓகே, ஃபீட்பேக் கிலோ தான். இப்போ இந்த மீட்டிங்ல இருக்கிற லீடர்ஸ் யாரும் சரி உங்களோட சைட்டால வந்து உங்களோட ஓன் ஃபீட்பேக் அப்படின்னா நீங்க பொது பிரச்சனைக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணின ஃபீட்பேக், அப்படி இல்லாட்டி நீங்க வந்து கஸ்டமருக்கு கொடுத்து அவங்க தந்த ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்க இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணேலும். நான் ஸ்ரீன்கிட்ட ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசலும் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காய்ஸ், நான் வந்து என் பேபிக்கு எடுத்தேன் விஷயம் ஆயிலும் ஷாம்புவும். என் பேபியோட தலையில வந்து சரியான பொடுகு இருந்துச்சு. சரியான அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு அந்த பொடுகு தொல்லையால. ஆஹ் அப்ப அதுக்கப்புறம் நான் வந்து எஃப்எக்ஸோரில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்க போகல நான் எடுத்தேன். எடுத்து என் பேபிக்கு இது வரைக்கும் நான் வந்து கண்டினியூவா ரிஷி ஆயில் அண்ட் ஷீவா ஷாம்புவும் தான் நான் யூஸ் பண்றேன். மற்றது என் பேபிக்கு வந்து கொண்டையும் குறவு, கொண்டை வளர்றதும் குறவு. அப்ப நான் வந்து கண்டினியூவா இது வரைக்கும் நான் வந்து இப்ப நான் வந்து எஃப்எக்ஸோட கம்பெனிக்கு வந்து 10 மாசம் தான் ஆகுது. மாஷால்லான்னு அந்த கண்டினியூவாவே நான் யூஸ் பண்றேன். மாஷால்லா இந்த புள்ளோட கொண்டையும் நல்ல வளர்ந்து ஈக்குது. அதே மாதிரியும் பொடுகு தொல்லையில இருந்தும் மாஷால்லா அது கிளியர் ஆகிக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. சிஸ்டர், 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 நான் வந்து என் ஃபீட்பேக் நான் சொல்லி முடிஞ்சிட்டேன் சிஸ்டர். கவரேஜ் இஷ்யூ போல. வேற யாரும் சரி ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணிருந்தா ஷேர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நாம வந்து மீட்டிங்கை வந்து என் பண்ணுவோம்.